வணக்கம். இந்த வீடியோவில் நேற்றுக்கு நம்ம என்ன பண்ணோம், டிஸ்கஸ் பண்ணோம், இன்றைக்கி மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் இன்றைக்கி வந்து ஸ்லைட் கேப் அப் நம்மளுக்கு டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். நேற்றுக்கு என்ன டிஸ்கஸ் பண்ணணும்னு பார்க்கல, நீங்கள் சரியாக தெரியல அப்படின்னா நேற்றுக்கு நான் போஸ்ட் பண்ண வீடியோ தயவு செஞ்சு கொஞ்சம் போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஸ்லைட் கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு கேண்டில்லையே வந்து நம்மளுக்கு நேற்றுக்கு மார்க் பண்ணியிருந்த இந்த சப்ளை ஜோனை ரீடெஸ்ட் பண்ணாங்க. ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த சப்ளை ஜோனுக்குள்ளேயே ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ திஸ் இஸ் அ கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு எப்படின்னா இந்த சப்ளை ஜோன் ஃபெயில் அப்படின்னு. ஏன்னா எப்போல்லாம் ஒரு சப்ளை ஜோனை தொடராங்களோ அப்போல்லாம் வந்து நம்மளுக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அதாவது நல்ல ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் கிடைக்கணும், இம்பல்சிவ் மூவ்மெண்ட் கிடைக்கணும். இந்த சப்ளை ஜோன் இதுக்கு தான் நான் நேற்றுக்கு வீடியோலேயே சொல்லியிருந்தேன், இது ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் இது ஃபெயில் ஆகும்போது நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 25,575க்கு மேலே நம்மளுக்கு மார்க்கெட் 5 to 10 to 15 மினிட்ஸ் சஸ்டெயின் ஆச்சுன்னா அதுக்கப்புறமா தான் நம்ம என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் இது வரைக்கும் சஸ்டெயின் ஆகலை, ஆனால் இந்த சமயத்தில் வந்து நம்மளுக்கு அழகாகவே இந்த சப்ளையை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போனாங்க. ஸோ என்னோடய ட்ரேட் பிளான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, நான் இந்த ஒரு டிமாண்ட் ஜோன் மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு வருமா அப்படின்னு வெயிட் பண்ணேன். ஸோ ஆனால் மார்க்கெட் வந்து அந்த டிமாண்ட் ஜோனுக்கு வரவே இல்லை, வராமே வந்து மேலே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் என்னோடய என்ட்ரி பார்த்தீங்கன்னாக்கா, நான் இந்த இடத்துல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மறுபடியும் நடக்கும்போது ஒரு மொமெண்டம் என்ட்ரி, இந்த மேலே புல் பேக் நடந்துட்டு திருப்பி ரீடெஸ்ட் பண்ணும்போது இங்கே ஒரு மொமெண்டம் என்ட்ரி, அதாவது 5 லாட்ஸ் மட்டும் போட்டு இங்கே ஒரு என்ட்ரி எடுத்தேன். ஸோ என்னோடய பொசிஷன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த என்ட்ரி இதுதான் என்னோடய இந்த ஸ்விங்லோ வந்து ஸ்டாப் லாஸ் அப்படின்னு வச்சுருந்தேன். டார்கெட் வந்து நேற்றுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு டார்கெட் வச்சுருந்தேன், 680 லெவல் தான் டார்கெட் வச்சுருந்தேன். ஆனால் ட்ரேட் பண்ணும்போது இங்கே வந்து ஒரு ரிவர்சல் நடந்துச்சு. ஸோ இங்கே ரிவர்சல் நடக்கும்போது எதனால் ரிவர்சல் நடக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேக் போய் பார்க்கும்போது இங்கே வந்து ஒரு சப்ளை ஜோன் நேற்றுக்கு மிஸ் பண்ணியிருந்தேன் நான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு சப்ளை ஜோன் இங்கே தான் மார்க்கெட் கரெக்டாக டச் பண்ணிவிட்டு ரிவர்சல் அடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ நான் என்னோடய ட்ரேட் வந்து 5 லாட்ஸில் இங்கே இறங்கினேன். 5 லாட்ஸில் இங்கே இறங்கும்போது ரிவர்சல் ஆகும்போது ஆஹா போயிடுச்சா அப்படின்ற மாதிரி தான் யோசித்தேன். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து பிரேக் ஈவன்லேயே போட்டேன் இந்த இடத்துல ரிவர்சல் நடக்கும்போது. சப்போஸ் இதை திருப்பி பிரேக் பண்ணிட்டு போனாங்கன்னா மேலே டார்கெட் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, இல்லைனா நம்ம பிரேக் ஈவனில் வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் மறுபடியும் இந்த சப்ளை ஜோனுக்கு போகும்போது 5 லாட்ஸ் இருந்த என்னோடய ட்ரேட் பொசிஷன் வந்து நான் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 4 லாட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டேன் இந்த இடத்துல. பேலன்ஸ் 1 லாட் மட்டும்தான் வச்சுருந்தேன். 1 லாட் வந்து ஆல்மோஸ்ட் பிரேக் ஈவனில் வச்சுருந்தேன். ஸோ மார்க்கெட் ஆஸ் யூஷுவல் ட்ராமா பண்ணிவிட்டு கீழே வந்து கடைசியாக வந்து எண்டிங்கில் வந்து கீழே தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய லெசன்ஸ் வந்து 3 லெசன் தான். ஒன்று வந்து என்னென்னா, மார்க்கெட் நிஃப்டி வந்து எப்பயுமே ஆவரேஜாக வந்து 80 to 100 பாயிண்ட்ஸ், 80 to 120 பாயிண்ட்ஸ் இவ்வளோ தான் மூவ் ஆகும். இப்போ நம்ம ட்ரேட் எடுத்த பொசிஷனே வந்து 585 எடுத்திருக்கோம். மார்க்கெட் எங்கேருந்து ஓப்பன் ஆகிருக்கு, எங்கே லோவஸ்ட் பாயிண்ட்டு பாருங்கள், 515. ஸோ 515 to 585 ஆல்மோஸ்ட் 70 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து 50 பாயிண்ட்ஸ் தான் டார்கெட் வைக்கணும். ஸோ 585 நம்ம என்ட்ரு பண்ணுறோம். நான் என்ட்ரு பண்ணியிருந்தேன் அப்படின்னாக்க நான் என்னோடய டார்கெட் வந்து ரியலிஸ்டிக்காக 630, 640, 650 லெவல்ஸ், அந்த லெவல்ஸில் தான் நான் வச்சுருந்துருக்கணும் டார்கெட். 680 நான் வச்சுருந்துருக்கக்கூடாது. இது நம்பர் 1 மிஸ்டேக். ரெண்டாவது மிஸ்டேக் என்னன்னாக்கா, நம்ம எப்போல்லாம் 10 மினிட்ஸ் டிமாண்ட் சப்ளை வரைகிறோமோ பேக்கில் வந்து நம்ம லிக்விடிட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி அங்கே ஏதாவது சப்ளை இருக்கான்னு பார்க்கணும். இது ரெண்டுமே இன்றைக்கி லெசன்ஸ் லேர்ன்ட்டு. ஓவராலாக வந்து மொமெண்டம் வந்து இன்றைக்கி எதனால் இந்த இடத்த செகண்ட் டைம் வரும்போது க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னாக்க, கேண்டில் ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த மொமெண்டம் இந்த கேண்டில்ஸ்லாம் பிரிண்ட் பண்ணியிருக்கிறத பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ பெரிய பெரிய பாடி கேண்டில்ஸோடு பிரிண்ட் ஆகிருக்கு, விக் கம்மியாக இருக்கிறது. ஆனால் மேலே ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா லாங் விக்ஸ், அதாவது செல்லிங் ப்ரெஷரோடு தான் மார்க்கெட் மேலே போகுது. ஸோ 99% திருப்பி இந்த இடத்துக்கு வரும்போது செல்லிங் ப்ரெஷர் தான் ஜாஸ்தியாகும். அதே தான் நடந்திருக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸோடு தான் வரும். ஸோ இதெல்லாம் இன்றைக்கி லெசன்ஸ் லேர்ன்ட் அப்படிங்கிறதுல நம்ம எப்பயுமே வந்து என்ன பண்ணணும்னா, என்ன தான் வந்து நம்ம டெக்னிக்கல்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே எண்ட் ஆஃப் த டே நம்ம ரீகேப் பண்ணி பார்க்கணும், எங்கே தப்பு பண்ணியிருக்கோம், எங்கே இன்னும் பெட்டராக பண்ணலாம், நாளைக்கு இன்னும் நெக்ஸ்ட் டே இன்னும் அதை எப்படி சரி பண்ணலாம். இந்த மிஸ்டேக்ஸ் தான் நம்ம அனலைஸ் பண்ணால் தான் நம்ம வந்து ட்ரேடிங் செஷன்ஸ் வந்து இன்னும் பெட்டராக அமையும். நான் இன்றைக்கி நைட்டு வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு ட்ரேடிங் செஷன்ஸ் எப்படி இருக்கும், என்ன அனாலிசிஸ் அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.